பெண்ணாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். பெண்கள் மனதையும் புத்தியையும், முக்கியமா சொல்றேன், பெண்களுக்குன்னே சொல்றேன், மனதையும் புத்தியையும் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருங்க. சொல்லில் மயங்காதீர்கள். ஹேய், நீ ரொம்ப அழகா இருக்க, அப்படி தேங்க்யூ, போயிட்டே இரு. போக முடியுதா? சிக்கிக்கொள்கிறோமே. அந்த சிக்கிக்கொள்ளுகின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள். அந்த வார்த்தைகளில் இருந்து வெளியில் வர முடியவில்லையே. சொல்தானே சிக்க வைக்கிறது. எனக்கு தெரிந்துங்க, 26 வயசுல ஒரு 8 வயது குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், 10 வருடம் கழிச்சு நீதிமன்ற வாசல்ல நிக்கிறா. என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான். 10 வருஷம் கழிச்சு யாருமா புருஷனான்னு கேட்டா இல்ல, வேற யாரோ. புருஷன் போனதுக்கு அப்புறமா வேற யாரோ ஒருத்தங்க ஏமாத்திருக்காங்க. 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்திருக்காங்க. அவ நீதிமன்றத்தில் நிக்கிறா. நீதிபதி, பெண் நீதிபதி கேட்கிறாங்க, சரிம்மா 27 வயசுங்கிறது நல்ல அறிவான வயசு தானே, 10 வருஷம் ஏமாறலாமா ஒருத்தங்க? தொடர்ந்து அவன் தாலி கட்டினானா? இல்ல. காசு எல்லாம் வாங்கிட்டான், சரி. என்னத்துக்காக அவனோட வாழ்ந்த? அவன் சொன்ன சொல்ல நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கறதுக்கு அது சாதாரண சொல்லா இருக்கு. ஆனால் அந்த வினாடியில் அந்த பெண் அதை கடந்து வந்தாள்ல, அந்த கடந்து வருகின்ற பொழுது அவள் என்ன சொல்லை அதை எதிர்பார்த்தாள், அந்த சொல் அங்கிருந்து வந்துருச்சு. தோற்றாள். என்ன சொல்னா, சாப்பிட்டியா? அங்க சாப்பிட்டியான்னு சொன்னதுக்கா 10 வருஷம் 30 லட்சம்? டூ மச்ல. ஆனால் அந்த பெண் இழந்திருக்கிறாள். எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். அப்புறம் வாட் நெக்ஸ்ட்? ஏய், போய் சொந்தமாக உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதில் சோறு போட்டு தின்ற நிலையில் வந்ததுக்கு அப்புறமா பேசு. ஒரு பறவை கூட, பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் பறவையிடம் வரும். இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லி தரணுமா இல்லையா? பெண்களை சுரண்டக்கூடாது என்று சொல்லி தரணுமா இல்லையா? நான் பழந்தமிழ் இலக்கியங்களை வாசிப்பவள் என்று நான் சொன்னேன். இந்த ரொம்ப நான் தெளிச்சு வாசிச்ச ஒரு நூல் இருக்கு, இப்பவும் வாசிட்டு இருக்கிற ஒரு நூல் இருக்கு. முடிஞ்சா நீங்க சிலப்பதிகாரத்தை இங்க இருந்தா வாங்கிட்டு போங்க. இந்த உரையெல்லாம் வேணாங்க, மூல நூலை வாசிச்சு எடுத்துட்டு போங்க. முயற்சி பண்ணி படிங்க. துணைக்கு வேணா சில சொற்கள் பயன்படட்டும், ஆனால் மூல நூலாசிரியன் சொல்லுகின்ற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த 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 வெற்றிடத்தினுடைய வெளி இருக்கு இல்லையா, அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் கவிதைகளும் பாடல்களும் வெறும் கதைகள் அல்ல. உரையாசிரியர்களால் அதை நிரப்பிவிட முடியாது. கொற்றவை எழுதிய ஜெயமோகனுடைய அணிந்துரையை வாசித்து பாருங்கள். அவர் சிலப்பதிகாரத்தினுடைய அந்த கண்ணகியை எழுதினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பல இடங்களில் இளங்கோ அடிகள் மௌனம் சாதித்தார், அந்த மௌனத்திற்கான அந்த இடத்தை தான் கொற்றவையில் நான் நிரப்பி இருக்கிறேன் என்று பேசுகிறார். வாசிச்சு பாருங்க. நான் ரொம்ப சிலாகிக்கிறேங்க கண்ணகிய. அவ புற வாழ்க்கையில ஜெயிச்சாங்கிறதுனால இல்ல, அக வாழ்க்கையில் அவள் செய்த விஷயங்கள் இருக்கல, அது ரொம்ப பெருசுங்க. கண்ணகி 12 வருஷம் இல்லைங்க அந்த ஆளு. திடீர்னு வர்றான் ஒரு நாள். வந்த உடனே இப்படி பாக்குறா. அந்த ஒன்னும் பெருசாலாம் எழுதியிருக்க மாட்டார் இளங்கோடிகள். நீங்க அவ்வளவு பேசுறோம்ல, வழக்குரை காதை 3 மணி நேரம் படம்லாம் எடுத்தாங்களே பூம்புகார்னு, 11 வரி தான். காட்சி ஆரம்பிச்சு கேஸ் முடிஞ்சு தீர்ப்பம் முடிஞ்சு போச்சு. 11 வரி, 11 வரி தான். அவ்வளவு டென்சிட்டி, அடர்த்தி. அந்த அடர்த்தியை நாம் வாசித்து உணர்ந்து கொண்டால் நமக்கு எதுக்குங்க அறியாமை வந்து சேர போகிறது? நான் இன்றைய கால குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் நம்முடைய பழம் பெரும் தொன்மங்களுக்கு போங்க, விட்டுடாதீங்க. அத இன்றைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு பின்னால் நாம் போகத்தான் வேண்டும். ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்தென்டிசிட்டியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு சில தேடல்கள் இருக்க வேண்டும். அந்த தேடல்களோட தான் நாம அந்த
வாசிப்பை வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சொல் நமக்கு புரியும். அவ சொல்றா, உட்காந்து இப்படி பாக்குறாங்க, வா போலாங்கிறான். அவ காசு பத்தி கேட்ட உடனே சிலம்பு இருக்கு எடுத்துட்டு போங்கிறா. இல்ல இல்ல சிலம்புக்காக வரல, உனக்காக தான் வந்தேன், வா போலான்னு உடனே வந்துட்டாங்க. எனக்கே ஆச்சரியங்க, எனக்கே ஆச்சரியம். இந்த மாதிரி 12 வருஷம் காணாம போயிட்டு திடீர்னு வந்து வா போலான்னு நம்மளை எவனாவது கூப்பிட்டா நாம என்ன பண்ணிருப்போம்? நான் அப்படிலாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். அந்த அம்மா உடனே வந்துச்சுங்க. நான் சொல்லட்டுமா, கோவலன் செத்த இடம் அதான். அந்த வினாடியில் தான் அவன் செத்தான். அவன் கொலகலப்பட்டெல்லாம் சாகல. அந்த அம்மா வர்றேன்ட்டு உடனே ஒரு சண்டையும் போடலைங்க. அந்த அம்மா இவ்வளோ பெரிய சூட்சமம் தெரியுமா? தப்பு செஞ்சுட்டு வர புருஷன் கிட்ட சண்டை போடாம அவன் என்ன சொல்றானோ அது சரின்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவன் சரின்ட்டாங்க. அவ வந்தா அதை பொறுக்க மாட்டாம சாவரத்துக்கு முன்னால கோவலன் பேசின கடைசி சொல்லிதான். அதுக்கு கண்ணகி தந்த பதில் தான் ஒரே சொல். கண்ணகி சொன்ன பதில், அவன் கேட்ட கேள்வி. கண்ணகி சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கலாம் போட்டு கிளம்ப போறான். அப்ப கேட்கிறான், மாதரி வீட்டுல கேட்கிறான், எழு என்றதும் எழுந்தனை, எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை. எழுந்த உடனே எழுந்துட்டியம்மா, இது என்னமா பண்ணன்னு கேட்டான் பாருங்க. அவ பதில் சொன்னாங்க, அதாங்க சொல். பெண்கள் நிறைய வந்திருக்க வேண்டும் இதை கேட்பதற்கு. இவர்கள் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்? பதில சொன்னா பாருங்க, மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். நீ அதுல எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு தெரியுமா? எதையும் மாத்திக்க முடியலையா? there is no choice and chance. அதனால வந்துட்டான். இதை விட கோவலனுக்கு செருப்படி வேணுமா? உனக்காகவே உட்காந்துருந்தா நினைக்காத. என் வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கான சூழல் எனக்கு இல்லை, அதனால தாண்டா இருந்தேன், அதனால தாண்டா வந்தேன், நான் போடான். இதை விட மிகப்பெரிய ஒரு பெண்மொழி இருக்க முடியுமா? இதை விட ஆழமான ஒரு சொல் இருக்க முடியுமா? சொற்கள் அப்படித்தான் வந்து சேரும். சொற்கள் வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் வேறு வேறு விதமான மாற்றங்கள் வந்து சேர்கிறது. பல வார்த்தைகளை வாசியுங்கள், தேடி தேடி படியுங்கள். சொற்களுடைய சூட்சுமம் புரியவில்லை என்றாலும், நான் அன்றைக்கு வாசித்துக் கொண்டிருந்தேன் இளம்பிறையை. நீ பாட மறுக்கும் எனது அழகு. பிரமாதமான ஒரு நூல் படிச்சுட்டு இருந்தேன். அது அந்த அம்மா சொல்லுதுங்க ஒரு விஷயத்த. துடிச்சிட்டேன், நான் துடிச்சிட்டேன். அவங்க சொல்றாங்க, உலகத்திலேயே வேதனையானது எது தெரியுமா? ஒரு 4 வரிதான். உலகத்திலேயே வேதனையானது எது தெரியுமா? நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளுகின்ற ஒரு கோப்பை தேநீர். இதை விட தனிமையின் வலியை வேறு எவராலும் சொல்லிவிட முடியாது. தனிமையினுடைய வலியை இதை விட சொல்லிவிட முடியுமா? எழுதுகிறார்கள், நிறைய பேர் எழுதுகிறார்கள். ஆனால் அந்த சொல்லுக்குள் வலியையும் சொல்லுக்குள் பிரளயத்தையும் வைத்து எழுதக்கூடிய எழுத்துக்கள் இதோ வாய் மூடிக்கொண்டு புத்தகத்திற்குள் குமுறி கொண்டு கிடக்கின்றன. முடிந்தால் கையில் எடுத்துக்கொண்டு அழைத்து செல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். வேண்டாம் என்று தொடங்குகிறது அந்த கட்டுரை. பிங்க்னு ஒரு படம் வந்தது. அந்த பிங்க்ங்கிற படத்துல பிரமாதமான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு அமிதாப் பச்சன். அவர் ரொம்ப அழகா சொல்லுவார். கடைசியா சொல்லி முடிக்கும் போது அந்த கடைசியா அந்த கோட் சீன்ல ரொம்ப அழகா சொல்லுவார், நோ இட்ஸ் நாட் a word, it's a sentence. வேண்டாம் என்பது ஒரு சொல் அல்ல, ஒரு வாக்குமூலம், ஒரு வாக்கியம். ஒருத்தி வேண்டாம் என்று சொல்கிறாள் என்று சொன்னால் அது அவ்வளவுதான், that's it. இதை சொல்லுவதற்கான குரல் ஆண்டாளிடம் இருக்கிறது. அவள் சொன்னாள் வேண்டாம் என்று, அவன் சொன்னான் வேண்டும் என்று. இப்படிதான் தொடங்குது அந்த கட்டுரை. அவள் மறுத்தாள், அவன் ஏற்கவில்லை. அவள் உதறினாள், அவன் ஏற்கவில்லை. அவள் தன் வழியில் தொடர்ந்தாள், அவள் அந்த வழியில் முட்டுக்கட்டையானான். அவள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாள். பதறுதுங்க எனக்கு. இந்த இடத்துல தாங்க நான் சத்தியமா நினைச்சாக்கா, நல்ல வேலைப்பா எனக்கு பெண் குழந்தை இல்லைன்னு. நல்ல வேளை நான் இலக்கியத்துறையில கொஞ்சம் கோபமா பேசுறதுனால எவனும் வாலாட்டுறது இல்லை, ஒட்டா வெட்டிடுவேன்.
அவள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாள். காவலர்கள் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள். அவனுக்கு பழக்கம் இல்லாத ஒரு சொல் வேண்டாம். அவளது ஆளுமையை சீண்டி பார்க்கின்ற ஒரு சொல் நோ. அவ சொல்லவே கூடாதுங்க நோ. அவ யாரு சொல்றதுக்கு? அவனது வளர்ப்பில் அவனுக்கு அறிமுகமே இல்லாதது ஒரு சொற்றொடர், உன்னை எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு பெண் இந்த வார்த்தைகளை, இந்த சொல்லாடலை சொல்லிவிட்டால் போதும். அவன் முகத்தை பார்த்து சொல்லிவிட்டால் போதும், அவன் கண்ணை பார்த்து சொல்லிவிட்டால் போதும். அவனது ஆண்மைக்கு விடப்பட்ட சவால் அது, அவனது ஆளுமைக்கு தரப்பட்ட மறுப்பது. இது பேசப்பட வேண்டிய கட்டுறதானே. எதுவுமே நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க மந்திரமா, நீங்கள் உடன்படாத வரைக்கும் எதுவுமே உங்களுக்கானது இல்லை. நீங்கள் உடன்பட்டால் தான் அது உங்களுக்கானது. நீங்கள் உடன்படவில்லை என்றால் அது வெறும் வன்முறையானது தான். No is not a word, it's a sentence. இல்லை வேண்டாம் என்பது சொல்லல்ல, அது வாக்கியம். அவ சொல்றா இல்ல நான் வர முடியாது, புடிச்சு எழுதிட்டு போறாங்க. போ, அவமானப்படுத்துறியா? படுத்து அழறனா அழற. வன்முறை தீங்கானது, அது என்னை அழ வைக்கிறது, அது என்னை துன்புறுத்துகிறது. லிடியா காச்சா, நீ துன்புறுத்திக்கோ, அடிச்சுக்கோ, என் உடன்பாடு அதில் இல்லையே. நான் உடன்பட்டாதானே நான் தோற்றேன். ஆமாங்க நான் இப்படித்தான், எனக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் வரணும், ஏன்னா நான் பொண்ணுதான். அப்பதான் நீ தோக்குற. நான் உடன்படாத வரைக்கும் அது எனக்கானது இல்லை. என்னை மீறிய வன்முறை தான் பர்வீன் சுல்தானாவின் மந்திர சொல். நீங்க உடன்படாதீங்க, அவ்வளவு. Don't say yes when you want to say no. Don't say no when you want to say yes. அவ்வளவுதான், சிம்பிள். போனாங்க. நான் எங்க தெரியுமா அம்மாவை பாராட்டுறேன், பாஞ்சாலியை கொண்டாடுறேன். கடைசியா திருதராஷ்டிரன் பாஞ்சாலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். பாஞ்சாலி, எவ்வளவோ கஷ்டம் நடந்துருச்சு பாப்பா, நீ இந்த வீட்டினுடைய குலப்பெண், உனக்கு எதிராக எவ்வளவோ நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிரு. உனக்கு நான் 2 வரத்தை கேட்கிறேன். இந்த சபையிலேருந்து போறதுக்குள்ள அந்த 2 வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், கேட்டுக்க. அந்த அம்மா வச்சுட்டு எழுந்திருச்சாங்க. கிருஷ்ணெல்லாம் வந்துட்டான், ட்ரெஸ்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் முடியுது. முடிகிற காட்சியில திருதராஷ்டிரன் 2 வரத்தை கொடுத்தான். நான் பேசுவது மகாபாரதம். அந்த 2 வரத்துல அவ என்ன கேட்டா தெரியுமா? நீங்க பாஞ்சாலி சபதம் படிச்சு பாருங்க. அவ கேக்குறா, ஒரு வரத்தினால் என் தாய் நாடு எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும். 2வது வரம், இந்த 5 பேர் விடுதலை வேணும். 5 பேருடைய விடுதலை கேட்டாங்க. தந்தேன் தந்தேன்னு சொன்ன திருதராஷ்டிரன் வினயமாக தலையில் அடித்து கொண்டு அழுதான். தாயே, உன்னுடைய விடுதலை நீ கேட்கவே இல்லையே தாயே, நீ அடிமையாகவே இருந்து விட்டாயே என்று வினயமாக சொன்ன திருதராஷ்டிரனை பார்த்து திரௌபதி சொன்ன மந்திர சொல், நான் அடிமையே இல்லைங்கிறேன், எனக்கு யாரா விடுதலை கொடுக்க முடியும்?